அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று அந்த கட்சிக்குள்ளே இந்த செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் கோரிக்கை எழுப்பியுள்ளார்கள். மனம் திறந்து பேசப்போவதாக சொன்னார். ஆனால் இன்னும் முழுமையாக அவர் மனம் திறக்கவில்லை என்று அவருடைய பேட்டியில் இருந்து தெரிய வருகிறது. யார் யாரை கட்சியிலே இணைக்க வேண்டும் என்பதை இன்னும் அவர் வெளிப்படையாக சொல்லலாம். முதல்ல மோடி வந்தார், பன்னீர்செல்வத்தை வெளியே கொண்டு வந்தார், அது அவருடைய சாதனை. அடுத்து அமித்ஷா திருநெல்வேலி வந்தார், அடுத்தபடியாக இன்னொருத்தரை வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. அடுத்து அடிக்கடி வரணும், அவங்க வந்தாலும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற. இப்போவே தேசிய ஜனநாயக முன்னணியில் இருக்க யார் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. 2 பேர், அதை யார் இருக்காங்க, ஏற்கனவே இருந்தவங்க இருக்கிறாங்களான்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என்ன இருக்கிறவங்க யாரும் இல்லை, புதுசாக போய் சேர்ந்த நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தாங்கன்னு சொல்கிறக்கூடிய அளவு பாடுற மாதிரி யார் இருக்காங்கன்னா எடப்பாடி இருக்கார். அதிமுகவான்னு கூட சொல்ல முடியாது இப்போ. ஏன்னா அதிமுகவில் எத்தனை எழுத்து இருக்கோ அத்தனை பிரிவு இருக்குது. இப்போ அந்த பிரிவெல்லாம் தனியாக போகிறேங்கிறதுக்கு இன்றைக்கி போகிறேன் நாளைக்கு சொல்கிறேன் உங்களை மாதிரி கேள்வி கேட்டால் நான் இத்தனாம் தேதி வச்சுருக்கேங்கிறாரு. அடுத்தபடியாக நீங்கள் யார் ஆதரிக்க போகிறத டிசம்பரில் முடிவு பண்ணுங்கிறாரு. அதனால் இப்போ பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இருந்தவர்கள் இவரெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்கிறாங்க. தேசிய ஜனநாயகத்தில் பாமக இருந்தது, இப்போ இருக்கா? பாமகவே இருக்காங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா அது பாமக அப்படின்னா அது அந்த சூழல் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த அதில் இன்னொரு கட்சி, நம்முடைய விஜயகாந்த் அவருடைய கட்சி இருக்கிறாங்க, தேசிய திராவிட முற்போக்கு திராவிட கழகம். அவங்க முதல்ல என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக டிசம்பரில் சொல்லுவோம், எப்போ எடுப்போம்னு அவர் சொல்கிறாரு. இப்போ நேற்று வெளியே போகிறேன்னு சொன்ன ஒருத்தரும் அவரும் டிசம்பர்லாம் சொல்லுவார். எல்லாம் செப்டம்பர் போய் இந்த டிசம்பருக்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்திருக்கு. ரொம்ப எல்லாம் ஆவலாக டிசம்பரை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் டிசம்பரில் அதிமுகவே அவரோட இருக்குமா, எடப்பாடி இருப்பாராங்கிறத அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியாது. இதுதான் வேடிக்கை தான் தமிழ்நாட்டு அரசியல். ஆகவே தேசிய ஜனநாயக முன்னணியிலேருந்து இப்போ தேசிய ஜனநாயக முன்னணியே தமிழ்நாட்டில் இல்லை, 2 கட்சி தான் இருக்குது. பிஜேபி அவரோடு சேர்ந்திருக்கிற எடப்பாடியார் கட்சி, அதுவும் அதிமுகன்னு சொல்ல முடியாது, எடப்பாடியார் கட்சி அப்படி தான் சொல்ல முடியும். எடப்பாடி யார், எடப்பாடி யார்னு சொல்கிறாங்க, எடப்பாடி யார் அப்படின்ட்டு தான் அவர் தான் சொல்லணும். அதாவது செங்கோட்டையன் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரான்னு எனக்கு புரியல. ஏற்கனவே இவர்களை எல்லாம் நாங்கள் கட்சியில் சேர்த்துக்க மாட்டோம், அவங்களுக்கு இடமே இல்லை என்று பகிரங்கமாக இபிஎஸ் எடப்பாடி அறிவிச்சிட்டார். அப்படி இருக்கிற போது இன்னொரு 10 நாள் அவகாசம் கொடுத்தா என்ன அவர் மாற்றிக்க போகிறாரு? அவருக்கு இருக்கிற பயம் என்னன்னா, ஒன்று இவங்கெல்லாம் சேர்ந்தா நம்முடைய தலைமை பாதுகாக்கப்படுமாங்கிற ஒரு பெரிய கேள்வியில் இருக்கார் அவர். இப்போ இவங்கெல்லாம் இல்லாத போது தான் எடப்பாடி அதிமுகவுக்கு தலைவர். இவங்கெல்லாம் வந்தால் தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வந்துடுங்கிற இருக்கிறதுனால அவங்க யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்போ எதுக்கு புதுசாக நம்ம செங்கோட்டையன் 10 நாள் அவகாசம் கொடுக்குறான்னு தெரியல. எத்தனை நாள் அவகாசம் கொடுத்தாலும் அதிமுக என்பது உடைந்து நொறுங்கி போன கண்ணாடி மாதிரி. அதை இனிமேல் ஒட்டு வைக்கிற முயற்சியில் யார் ஈடுபட்டாலும் அது பலனளிக்க போவது இல்லை என்பது தான் யதார்த்தமானது. அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு என்டிஏ கூட்டணியிலேருந்து சில கட்சிகள் வெளியேறிக்கிறதுல அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு. அடுத்தடுத்து அவர் அதிர்ச்சிக்கு உள்ளாக வேண்டிய சம்பவங்கள் தான் தமிழ்நாட்டில் நடக்குமே தவிர அவருக்கு ஒன்றும் மகிழ்ச்சியான எதிர்காலம் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் எந்த பகுதி மக்களாலும் ஏற்புள்ளாத ஒரு கூட்டணி. எனவே அந்த கூட்டணியில் இருந்த அதிமுக தொண்டர்களே அதை ஏற்றுக்கொள்ளலை, பல தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலை. இப்போ கடைசியாக நாங்கள் இந்த கூட்டணி நீடிப்போன்னு சொன்ன தினகரன் கூட 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் டாட்டா காட்டி வெளியே போகிறோன்னு அறிவிச்சிட்டார். ஏற்கனவே ஓபிஎஸ் அறிவிச்சிட்டார். அதிமுக என்பது எந்த காலத்தையும் இன்னும் ஒன்றுபடுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ என்னன்னா, எடப்பாடியை கேள்வி கேட்கிற நிலையில் பாஜக இல்லை, பாஜகவை கேள்வி கேட்குற நிலையில் எடப்பாடி இல்லை. எடப்பாடியோட இவங்கெல்லாம் சேர்ந்தா தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வந்துடுவேங்கிறனால அவர் உறுதியாக இருக்கிறாரு. ஏன்னா எதை விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுப்பார் எடப்பாடி. அதிமுகவுடைய ஒரு தலைமை பீடத்தை விட்டு கொடுப்பாரா? இப்போ ஓபிஎஸ் வந்தால் என்ன ஆகும், டிடிவி வந்தால் என்ன ஆகும், செங்கோட்டை வந்தால் என்ன ஆகும்? ஆகவே அந்த தலைமையில் ஏற்பட்டிருக்கிற பற்றாக்குறை, பாதுகாப்பற்ற நிலை தான் எடப்பாடி இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. எனவே இன்னும் 10 நாள் இல்லை, 1 மாதம் கூட அவகாசம் கொடுக்கட்டும், ஒன்றும் நிலைமையில் பெரிய மாற்றம் வரப்போகிறது கிடையாது.
செங்கோட்டையன் இன்றைய தினம் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. எல்லாரும் ஒன்றிணைணும் அதிமுக அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. நேற்றைய தினம் இந்த டிடிவி தினகரனும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த என்டிஏ கூட்டணிந்து வெளியே வந்திருந்தாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு அந்த கூட்டணி நீங்களும் அங்கே ஜனவரி மாதம் தான் அறிவிப்புன்னு சொல்லியிருக்கீங்க மாநாடுக்கு, எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது என்னன்னா அவங்க உட்கட்சி விவகாரம், அதை பற்றி நான் ரொம்ப பேசக்கூடாது. ஏன்னா இது அதிமுகவை சேர்ந்தவர்கள் கூடி பேசி எடுக்க வேண்டிய முடிவு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதுதான் இங்கே ஒரே ஒரு பழமொழி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் மொழியில் கற்றுக்கொண்டது. அதனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். பாஜக அதிமுக கூட்டணிக்கு தமிழ்நாடு மக்கள் கெடு கொடுத்துட்டாங்க. அதனால் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க டிடிவி தினகரன் வெளியில் வந்துட்டார். தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணிக்கு கெடு கொடுத்துருக்கிறதுனால இன்றைக்கி செங்கோட்டையன் பேசியிருக்காரு. ஓபிஎஸ் வெளியில் வந்துட்டார். இன்னும் யார் யார் வெளியே வர போகிறாங்கன்னு தெரியல. அது மூழ்கின்ற கப்பல், அந்த கப்பலில் ஏறினால் முழுகி விடுவோம் என்று ஒவ்வொருவராக ஒவ்வொரு காரணங்களை சொல்லி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.